ஓகே. ஸோ நேத்து எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா, டிரான்சாக்ஷன் அதாவது இப்போ ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, பிரைமரிலி இப்ப நமக்கு சோர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் டைப் வந்துட்டு தேவை இருக்கும். இப்போ சோர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு மேனுவலா ஒரு இன்வாய்ஸ கிரியேட் பண்றோமா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கணுமா, பேஸ்ட் ஆன் தி பாராமீட்டர் நம்ம குடுத்துருக்கிறத வச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்துட்டு நேத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டைப்ல வந்துட்டு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றீங்கன்னா, அதர் பாராமீட்டர்ஸ் கூட இருக்கு. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் டெர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் டெர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. எப்போ வந்துட்டு இந்த பேமெண்ட் எக்ஸாக்ட்டா நமக்கு கஸ்டமர்ட்ட இருந்து அ நம்மளோட அக்கவுண்ட்க்கு வருங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம கேப்சர் பண்றோம். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 2% 10 டியூ 10ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா, அந்த 10க்குள்ள பே பண்ணிட்டா நம்ம வந்துட்டு டிஸ்கவுண்ட் குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எப்படி வந்துட்டு நீங்க டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா 100% அதாவது டியூவ வந்துட்டு நம்ம ரெட்யூஸ் பண்ணல. டியூ வந்துட்டு சேம் தான். அதாவது இப்ப எனக்கு வந்துட்டு லெட்ஸ் சே 10,000 வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்னா, 5,000, 5,000 கூட நீங்க கேப்சர் பண்ணலாம். அதாவது 50% ஆஃப் தி அமௌண்ட் அப்புறம் இன்னொரு 50% ஆஃப் தி அமௌண்ட். பட் அதர் வே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டேல வந்துட்டு உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் 100% அதாவது $10,000 வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு மெச்சூர் ஆயிடும். அதாவது டியூ ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த வேலிடேஷன் ஆர் கண்டிஷன் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 100%. பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த மந்த்ல 10th. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் 10 டே டியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 10th டேட்ல வந்துட்டு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா 2% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேமெண்ட் டேர்ம்க்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் காட்டுறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் நெட். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டியூ இன் 30 டேஸ். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, டே ஆஃப் மந்த்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. பிகாஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சினாரியோல உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் பார்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்க டிஸ்கவுண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்காது. ஓகே 3% குடுத்து வச்சிருக்காங்க. இது டெஸ்ட் என்வாயர்மெண்ட்ங்கிறனால உங்களுக்கு பேசிக்கலி இருக்குது. ஓகேங்களா 3% சொல்லிட்டு. பட் யூசுவலா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெத்தட் இருக்காது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, அதுதான் நெட் 30 டேஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு டியூ டேஸ் வந்துட்டு எவ்வளோ டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டியூ ஆகணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். அதாவது 30 டேஸ்ல வந்துட்டு டியூ ஆயிடும். 100% வந்துட்டு நீங்க கலெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இத தாண்டி உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆவரேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிட் அந்த மாரி நெறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டியூ டேட்ட தாண்டி போறத பொறுத்து தான். சோ இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் போடுறேன் அப்படின்னா, இந்த டியூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 30 டேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் 9த் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பேமெண்ட் டெர்ம்ஸ். ஸோ இந்த பேமெண்ட் டெர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அலோவ் டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது, அலோவ் டிஸ்கவுண்ட் ஆன் பார்ஷியல் பேமெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ஆப்ஷன் தான் இதுவும். பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டிங் யூனிட்டுக்கு. ஸோ பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டிங் யூனிட் இல்லாம நீங்க வந்துட்டு ஸ்பெசிபிக் டு பேமெண்ட் டெர்ம்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ப்ராபப்லி இது வந்துட்டு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க செக் பாக்ஸ் இதுல எனேபிள் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இதுல அதாவது பேமெண்ட் டெர்ம்ஸ்ல என்ன கான்ஃபிகரேஷன் குடுக்குறீங்களோ, இதுதான் வந்துட்டு பிரசிடென்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்ஷியல் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் கால்குலேட் ஆகாது. 100% பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் கால்குலேட் ஆகும். இதே இது நான் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே இது செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். பட் சிஸ்டம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பண்ணியிருக்கேன்னா, அகைன் இதுல இருக்கிறது தான் வந்துட்டு பிரசிடென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ பேமெண்ட் அட்வான்ஸ் ஸோ இதுக்குள்ள பர்ட்டிகுலர் இதுதான். அதாவது உங்களுக்கு பில்லிங் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு.
ஸோ அது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பில்லிங் சைக்கிள் வந்துட்டு நீங்க டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிட்டு அந்த பில்லிங் சைக்கிள் வந்துட்டு நீங்க இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மெத்தட் ஆர் பேசிஸ் அதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக்கலி இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு கேப்சர் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ லைன் லெவல்ல உங்களுக்கு கேப்சர் ஆகணும் அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு ஒரு 10 ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த 10 ஐட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு ஒரு 5 ஐட்டம்ஸ்க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தேவை. அந்த ரிமைனிங் 5க்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ண மாட்டீங்கன்னா நீங்க லைன்ஸ் ஒன்லி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் ஃப்ரைட் அண்ட் டேக்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க. இது வந்துட்டு பேமெண்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த டேஸ்க்குள்ள நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா அந்த கலெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக நம்ம அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு அதர் ஆப்ஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு இது கூட இருக்கு. லைன்ஸ் ஒன்லி ஃப்ரைட்டு டேக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸோ இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டேஸ்ல டியூ ஆகணும், எந்த டேட்டு, ஸோ அந்த டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு பேசிக்கலி அந்த பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் பேமெண்ட் டேர்ம் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்க இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா கஸ்டமர், அதுல அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்துட்டு நீங்க டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணும்போது அதுல ஓவர் ரைட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஓவர் ரைட் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டியூ டேட் வந்துட்டு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆட்டோ அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னா பேசிக்கலி இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரிசீவபிள் டெபிட்டும் ரெவன்யூ வந்துட்டு கிரெடிட்ல வருது இல்லையா? ஸோ இந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன் வந்துட்டு எங்கிருந்து பிக் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இதுல கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம அந்த டிரான்சாக்ஷன் டைப் நேற்று கிரியேட் பண்ணப்போ அதுல வந்துட்டு அக்கௌண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டப். ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு டிரைவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இது மேனுவல் இன்வாய்ஸ் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதா கூட கொடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷனா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். பட் மேனுவல் இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு இது மேண்டேட்டரி இல்ல. அதே இது ஆட்டோ இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு இந்த செட்டப் நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷனே கிரியேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இதுல பேஸ் டேபிள் ஒரு இன்டர்ஃபேஸ்லயே உங்களுக்கு அது ஃபெயில் ஆயிடும். ஸோ அந்த அக்கௌண்ட் கோட் எல்லாமே நீங்க மறுபடியும் அந்த பேக்எண்ட்ல அப்டேட் பண்ணிட்டு திருப்பி ஆட்டோ இன்வாய்ஸ் மாஸ்டர் ப்ரோக்ராம் நீங்க இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த செட்டப் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ இன்வாய்ஸுக்கு ப்ரையாரிட்டி, ஐ மீன் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க இதுல கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா அதாவது எங்கெங்க நீங்க வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் கோட் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் டைப்ல கொடுக்கலாம். டிரான்சாக்ஷன் டைப் தான் நேற்று நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ அதுல அக்கௌண்ட் கோட் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதுல நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் சைட் இருக்கு. ஸோ சைட்னா உங்களுக்கு கஸ்டமர் சைட் பேசிக்கலி. ஸோ அந்த சைட்ல வந்துட்டு நீங்க இந்த அக்கௌண்ட் கோட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். இது வந்துட்டு உங்களுக்கு சிஆர்எம் ரிலேட்டடு. ஸோ ஃபைனான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கஸ்டமர் சைட் இல்லாட்டி டிரான்சாக்ஷன் இதுல தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகேங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரிசீவபிள். ஸோ சிமிலர்லி நீங்க டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இந்த ரெவன்யூ எடுத்துக்கிட்ட ஸோ உங்களுக்கு ரிசீவபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கம்மி தான். அந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இதே இது நீங்க இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒண்ணு ஆட் ஆகும். அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் லைன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஃபைனான்சியல் சார்ஜஸ் இருக்கு. பட் அது வந்துட்டு எனக்கு ஒரு ஐட்டமா கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா பட் எனிவே நான் வந்துட்டு என்னோட இன்வாய்ஸ்ல வந்துட்டு கேப்சர் பண்ணணும். லெட்ஸே வந்துட்டு ஃபைனான்ஸ் சார்ஜ் ஆஃப் 100 rupees இருக்கு. ஸோ 100 rupees கூட நான் இதுல சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெமோ லைனா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மெமோ லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஐட்டமா கிரியேட் பண்ண வேண்டியதில்ல. ஒரு நான் ஐட்டம் வந்துட்டு நீங்க ஒரு இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாரி சினாரியோஸ்க்கு ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் இதுக்கு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கான்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ மீன் கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப ரெவென்யூ இருந்தது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டிங் யூனிட்டுக்கு எப்பவுமே ரெவென்யூ வந்துட்டு கம்பெனி வேல்யூ வந்துட்டு 0, 1 தான் இருக்கும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேற வேல்யூ வந்துட்டு சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காது. இல்லாட்டி சிஸ்டம் வந்துட்டு ஜெனரேட் பண்ணாது. எனிவே நீங்க டிரான்சாக்ஷன்ல மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு 0, 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டேக்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா? ஸோ இந்த டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா இந்த டாக்ஸஸ் கூட வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மெமோ லைனு. ஸோ டாக்ஸஸ்ங்கிறனால உங்களுக்கு இந்த டாக்ஸஸ் கூட ஆட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோ அக்கவுண்டிங்கோட பேஸ். ஸோ இங்க நீங்க என்ன குடுக்குறீங்களோ, இத பொறுத்து தான் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் இந்த ஆப்பரேட்டிங் யூனிட் செலக்ட் பண்ணி நீங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது, மேனுவல் இன்வாய்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் கோட் காம்பினேஷன் வந்துட்டு ஜெனரேட் ஆகும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுல தான் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆட்டோ இன்வாய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் மெமோ லைன் சொன்னேன் இல்லையா? ஸோ அது இதுதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்போர்ட் அக்ரீமெண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பார்ட்னர் இருக்காது. லெட்ஸ் சே வந்துட்டு டெலாய்ட் இருக்காங்க அப்படின்னா, டெலாய்ட் வந்துட்டு லெட்ஸ் சே AT&Tக்கு வந்துட்டு ஆரக்கிள் ப்ராடக்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, AT&T வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு குவார்டர்லி பேசிஸோ இல்லாட்டி ஹாஃப் இயர்லியோ இல்லாட்டி இயர்லி பேசிஸோ குடுப்பாங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட். ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு ஐட்டமா கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சர்வீஸ். ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன்குள்ள குடுத்துட்டு, அந்த அமௌண்ட் பே பண்ற மாரி தான் இருக்கும். இல்லாட்டி ஐ மீன் அந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ற மாரி இருக்கும். ரிசீவ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டெலாய்ட் ஆஸ் அ கம்பெனி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சினாரியோல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுல APIல பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் குடுத்துட்டு மேனுவல் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்துட்டு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஐட்டம் ஃபீல்ட் வந்துட்டு உங்களுக்கு மேண்டேட்டரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு மெமோ லைன் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மெமோ லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெவென்யூ அக்கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல ரெவென்யூ அக்கவுண்ட் குடுக்கல. பட் உங்களுக்கு லைவ் கேஸ் ப்ரொடக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெவென்யூ அக்கவுண்ட் இருக்கும். அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஃபைனான்ஸ் சார்ஜ் இல்லாட்டி எனி சார்ஜ் வந்துட்டு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட ரெஸ்பெக்டிவ் ரெவென்யூ அக்கவுண்ட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க இதுல டிஃபைன் பண்ணணும். ஸோ இத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் கோட் காம்பினேஷன் எல்லாமே ஜெனரேட் ஆகும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைன். ஸோ இது வந்துட்டு நீங்க லைன் ஐட்டமா எடுத்துக்க போறீங்களா? இல்ல இது வந்துட்டு ஒரு டாக்ஸ் லைனுக்கு வந்துட்டு நீங்க ஒரு மெமோ லைன் கிரியேட் பண்றீங்களா? இல்ல பிரைட்டா? இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் இது இருக்கு. ஸோ இன்கேஸ் சார்ஜ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சார்ஜஸ் இல்ல. இது வந்துட்டு ஒரு ஃபைனான்சியல் கமிட்மெண்ட். ஸோ கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம வாங்குறோம். ஸோ அதனால நம்ம சார்ஜஸ்ல எடுத்துட்டு வரலாம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இது ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படின்னா, நீங்க சார்ஜஸ்க்குள்ள எடுத்துட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. அதுக்கப்புறம் டெபிட் மெமோ ரிவர்சல். ஸோ டெபிட் மெமோ ரிவர்சல்ங்கிறது அதாவது நம்ம இதுல பண்ணுவோம். ரிசிப்ட்ல வந்துட்டு இப்ப நம்ம சார்ஜ் பேக் பண்ணும்போது டெபிட் மெமோ ரிவர்சல்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்ப அதுக்கு வந்துட்டு இப்ப நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மெமோ லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க அதுல எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ரெவென்யூ அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த இன்வாய்சிங் ரூல் இருக்கிறது. ஸோ இன்வாய்ஸ் ரூல்னா எதுவும் இல்லை. உங்களுக்கு அன்பில்ட் ரிசீவபிள்ஸ் அதுக்கப்புறம் அன்அர்ன்ட் ரெவென்யூ அந்த ஆப்ஷன்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த அட்வான்ஸ் இன்வாய்ஸ் இது எல்லாமே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வாய்சிங் ரூல். ஓகேங்களா? ஸோ இது லேட்டரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த அக்கவுண்டிங் ரூல் வந்துட்டு இது கூட அட்டாச் ஆன ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கான்ஃபிகரேஷன். ஸோ
ஸோ இதுதான். ஸோ பிரைமரிலி உங்களுக்கு இந்த அக்கவுண்ட், அதுக்கப்புறம் எந்த லெவல்ல வந்துட்டு நீங்க இதை ஹேண்டில் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட நேம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெமோ லைன் சொல்லும். ஸோ இது நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ நீங்க இன்வாய்ஸ் ஸ்கிரீன்ல இதை கிரியேட் பண்ணி, ஐ மீன் இந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு கால் பண்ணி நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மேஜர் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை வச்சு நீங்க ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமர் கிரியேஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கஸ்டமர் கிரியேஷன் காமிச்சேன். ஓகே. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இது இருக்கிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்றேன். ஸோ இது முடிஞ்சதையும் இன்னொரு லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. ஐ திங்க் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்துட்டு இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இந்த கிரியேட் ஆப்ஷன். ஸோ இல்ல நீங்க சர்ச் பண்றீங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்துட்டு சர்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்துட்டு நேம் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இது அப்படி இல்ல உங்களுக்கு. கஸ்டமர் கிரியேஷன் ஸ்கிரீனா இது? ஆமாங்க. சரி, ஓகே. அதாவது இங்க கிரியேட்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது கஸ்டமர் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு நான் ஜஸ்ட் query பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒன்னு உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்கலி இதுல இருக்கும். உங்களுக்கு அது நான் மேண்டேட்டரியா தான் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்டிவ் இருக்கோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்டரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான் அலையஸ் நேம், அதுக்கப்புறம் நேம் ப்ரொனன்சியேஷன், அதுக்கப்புறம் இந்த நம்பர், யூஆர்எல். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்துட்டு நீங்க கிளாசிஃபை பண்றீங்க. அதாவது இவர் வந்துட்டு டிஃபால்ட் கஸ்டமரா, இல்ல இவர்கிட்ட இருந்து ஆன் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்துருமா, இல்ல இவர் வந்துட்டு ஒரு மாடரேட் ஆன, அதாவது வரலாம் இல்லாட்டி சில டைம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமரா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு அதுல காட்டுறேன். ஸோ இந்த செஷன் வந்துட்டு முடிய போகுது. ஸோ அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிடுறீங்களா?